மண்டே மார்னிங் ரொட்டீனா செய்ய வேண்டிய வொர்க் எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா, எங்க வீட்ல எல்லாருக்குமே இன்னும் கோல்டு சரியாகல. துபாய்ல சம்மர் ஹாலிடே ஸ்கூலுக்கெல்லாம் லீவு. அதனால பையன சம்மர் கேம்ப் போட்டிருந்தோம். இன்னைக்கு அதுவுமே போக முடியல. அவ்ளோ கோல்டு இருந்துச்சு. நம்மள்ல யாருக்காவது கோல்டு பிடிச்சதுன்னா, அம்மாலாம் ஃபர்ஸ்ட்டு ரசம் தான் செஞ்சு குடுப்பாங்க. அதுவும் சூடா சாப்பிடும்போது நமக்கு அவ்ளோ சூப்பரா இருக்கும் வாய்க்கு. நானும் இன்னைக்கு சிம்பிளா சாப்பாடுக்கு ரசம் தான் வச்சுட்டு, எக் மசாலா தான் பண்ண போறேன். ரசம், காரக்குழம்பு, மீன் குழம்பு எது வச்சாலுமே நான் அரிசி கழுவுன தண்ணீல தான் வைப்பேன். அரிசிய 2 தடவ கழுவிட்டு, 3வது தடவ தண்ணி ஊத்தி ஊற வச்சுட்டு, ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு அந்த தண்ணிய நம்ம எடுத்துட்டு ரசம் வச்சு பார்த்தோம்னா, அதுல ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். ஊர்லேருந்து அத்தை குடுத்து அனுப்புன ரசப்பொடியே இருந்துச்சு. ரசப்பொடி மட்டும் போட்டுட்டு, தக்காளி, புளி, மஞ்சத்தூள், உப்பு, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பில, பெருங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு ரசம் சூப்பரா வச்சாச்சு. சூடான சாதத்துல இந்த ரசம் ஊத்தி முட்டை மசாலா வச்சு சாப்பிடும்போது அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. இந்த முட்டை மசாலாவோட ரெசிபிய நான் அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன்.